நவராத்திரியோடைய 5th டே என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்றது. நம்மளுடைய அந்த பூஜை புனஸ்காரத்துல வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கறத ரிமூவ் பண்றதுக்கு தான் துர்கா தேவி வந்து அந்த அரக்கன் அழிச்சதா நம்ம அந்த ஸ்டோரியில படிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டை பார்த்துட்டு இமிடியேட்டா பயப்படக்கூடாது, பயந்து செல் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேசிங் த குவிக் டிப்ஸ். ஏதாவது இமிடியேட்டா இது வந்து மேலே இருக்கு, நம்ம ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. மார்க்கெட் சைக்கிளோடைய எலாபரேஷனே யாருக்கும் தெரியாம போயிடுது. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண அந்த குவிக் டிப்ஸ், குவிக் டெசிஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இயர்லி ஆஸ் பாசிபிள் எவ்வளோ குயிக்காக நீங்கள் இயர்லியாக பண்ண முடியுமோ டெசிஷன் எடுத்து பண்ணுங்க. அந்த டெசிஷனை டிலே பண்ணாதீங்க. இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குதோ அதே போல் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இருக்க நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களோட வெல்த் கிரியேஷன் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். 6th டே நவராத்திரியோடைய லெசனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.